டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். திமுக தான் எங்களுக்கு எதிரி. பொதுக்குழுவில் முழங்கிய விஜய். அரசியலாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? கலாய்க்கும் நெட்டிசன்கள். 2026 தேர்தலில் டிஎம்கே டிவிகே இடையேதான் போட்டி என்று பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் கர்ஜித்தார். திமுக தான் எங்களுக்கு எதிரி என்று அவர் உச்சகட்ட டென்ஷனில் பேசினார். இதற்கு எதிர்வினை ஆற்றி வரும் திமுகவினர் விஜய் தவழும் 2 வருட குழந்தை என்று லொட்டாங்கையில் தள்ளிவிட்டு சென்றனர். அரசியலா இருந்தா கூட ஒரு நியாயம் வேண்டாமா என்று கேட்டு கலாய்க்கின்றனர் நெட்டிசன்கள். ஏனென்றால் சினிமாவின் சில்லறைகளை தேற்றிவிட்டு இப்பொழுது போகவே வழியில்லை என்று அரசியலுக்கு வந்த விஜய் மக்களை இதுவரை ஒருமுறை கூட நேரில் சந்தித்தது கிடையாது. அவரது சினிமா ஷூட்டிங் ஏற்ற மாதிரி அரசியல் நிகழ்வுகள் மாற்றப்படுகின்றன. நிவாரணம் அளித்தால் கூட நீலாங்கரை மாளிகைக்கு அழைத்துதான் உதவிகளை வழங்குகிறார். தலைவர்களுக்கு நினைவு நாள் பிறந்த நாள் வந்தால் போட்டோக்களை வைத்து வீட்டிலேயே மரியாதை செலுத்துகிறார். ஏனென்றால் இவர் வெளியே சென்றால் ஆபத்து என ஒரு உருடாவை பாஜகவினர் அவிழ்த்து விட்டுள்ளனர். இதனால் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பும் அளித்துள்ளனர். இப்படி வெளியே செல்லவே அஞ்சும் விஜய் 75 ஆண்டுகள் அரசியலில் உள்ள ஒரு கட்சியை ஒழித்து கட்ட கிளம்பியுள்ளார். இதைத்தான் திமுகவினர் கலாய்த்து வருகின்றனர். விஜய் வெளியே வந்து சமூக பணியை ஆற்றுவதை யார் தடுத்தார்கள் என்றும், சாதாரண ஒரு நடிகை கடத்திருப்பு விழாவிற்கு வந்தால் கூட மூச்சு முட்டும் அளவுக்கு கூட்டம் செருகிறது என்றும், அப்படி இருக்க நாட்டையே காக்க துணிந்த ஒருவர் மக்களை நேரில் சந்திக்க யார் தடுத்தார்கள் என்றும் அவர் கூறுகின்றனர். கட்சி கூட்டங்களை கூட உள்ளரங்கில் நடத்தும் விஜய் தன்னை ஆளும் கட்சியினர் செயல்பட விடாமல் தடுப்பதாகவும் தன்னை பயன்படுத்துவதாகவும் ஒரு காமெடி பஞ்ச் டயலாகை பேசியிருப்பதாகவும் திமுகவினர் கூறுகின்றனர். இப்படி இருக்க விஜய் கிட்டத்தட்ட முழுக்க பாஜகவின் தயாரிப்புதான் என்பதை பல சந்தர்ப்பங்களில் உறுதி செய்வதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மத்திய அரசின் மாநில அரசுகளுக்கு எதிரான போக்கை திமுக தடுத்து வருவதால் அரசுக்கு எதிராக இதுபோல புது ஆட்களை பாஜக உருவாக்குவதாகவும், திமுக 75 ஆண்டுகளாக பார்க்காத எதிரிகளா எனவும் முதலமைச்சரே களமிறங்கி காட்டமாக கேட்டுள்ளார். வாய்க்கொழுப்பால் விஜய் தமிழக அரசியலில் தனித்து விடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நாங்கள் தான் ஆட்சியை அமைப்போம் என்று பேசி வரும் விஜய் எந்த கட்சியையும் கூட்டணிக்கு அழைத்ததாக தெரியவில்லை. வழக்கம் போல திமுக அதிமுக கூட்டணி அமைக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல தனித்து களம் காண்கிறது. இந்த நிலையில்தான் விஜய் கட்சியுடன் யார் கூட்டணி வைக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்படி இருக்க பலத்தை காட்ட தனித்து போட்டியிடும்படி அவரை பலர் தூண்டி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் அவரது பலம் ஓட்டு வங்கி சதவிகிதம் தெரியாமல் யாரும் கூட்டணி வைக்க தயாராக இல்லை என்றே கூறப்படுகிறது. எனவே தேர்தலில் விஜய் தனித்து விடப்படுவார் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.